அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேராக இருந்தது தான் செந்தில் பாலாஜி. இந்த பேரை நீங்கள் கடந்துட்டு நீங்கள் தமிழக அரசியலில் கடந்த ஒரு 10 வருடங்களாக நீங்கள் தாண்டி போக முடியாது. இவரோட அரசியல் வாழ்க்கை மதிமுக, அதன் பின்பு அதிமுக, அதன் பின்பு திமுக, அமமுக, அதன் பின்பு திமுக அப்படின்னு சொல்லி கடந்த அந்த பாதையில் இருந்தாலும் எங்கே போய் இவர் இருந்தாலும் அங்கே ஒரு பவர் சென்டர் ஆயிடுவாப்புல. இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கிறப்ப ஒரு பவர் சென்டராக இருந்தாப்புல, அடுத்து அமமுக போறப்பையும் ஒரு பவர் சென்டரா இருந்தாரு, அடுத்து திமுக போறப்பையும் பவர் சென்டரா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபராக தான், அரசியலில் தவிர்க்க முடியாத நபராக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாப்புல. அது மட்டும் இல்லாம அவருடைய பேரானது உச்சரிக்காத ஒரு திமுக தலைவராக இருக்கட்டும், அதிமுக தலைவராக இருக்கட்டும், தமிழக பாஜகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இருக்கட்டும், இவங்க யாருமே இந்த பேரை பார்த்தீங்கன்னா ஈஸியா கடந்து போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சென்டர்ல இருந்த ஒரு மனிதர், கிட்டத்தட்ட 462 நாட்கள் சிறையில் இருந்த ஒரு மனிதர். அதாவது ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்து அதன் பின்பு 460 நாள் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு அமைச்சர் சிறையில் இருந்தார் என்றால் அது இந்திய வரலாற்றில் இவர் தான் முதல்ல இருப்பாப்புல. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப 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 இவருடைய பிளானிங்கும் சரி, இவருடைய எக்ஸிகியூஷனும் சரி, அதான் அரசியல் ரீதியாக எக்ஸிகியூஷன் சரி, ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபருடைய பேர் தான் மீண்டும் தமிழக அரசியல்ல ஒரு விஸ்வரூபம் எடுக்குது. அது என்ன எடுக்குதுன்னா, நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய சிஎஸ் சீஃப் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளருக்கு இடி ஒரு கடிதம் அனுப்புது. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்குகளை வேகம் எடுக்க வைக்கிறது இடி. ஆனா அதற்கு முன்னாடியே, இந்த அழைப்பு வர்றதற்கு முன்பாகவே தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிடுது. அறிக்கைன்றதை விட 17 அதிகாரிகள் கரூர் சம்பவத்துல அதுல இருந்த முக்கியமான 17 அதிகாரிகள், அந்த டிஎஸ்பி, அந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே பணியிடை மாற்றம் செய்யறாங்க. ஸோ அவங்க உள்ள வந்த உடனே, அதாவது தாவேக்கா உள்ள வந்த உடனே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த கரூர் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா அது யாருக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் யோசித்து பாருங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் 10 ரூபா பாலாஜி அப்படின்ற அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே மாறுச்சு. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்டம் 41 பேருக்கு 5 மணி நேரத்தை முடிச்சிட்டாங்க. 5 மணி நேரத்தை எப்படி பண்ண முடியும்? அந்த அரசு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, எத்தனை பேர் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு இருந்தாங்க? அது மட்டுமா அதை தமிழக அரசாங்கத்துக்கு கேட்டதுக்கு இல்ல நாங்க பக்கத்துல இருந்து நாங்க கூப்பிட்டு வந்தோம் டாக்டர்ஸை, அவங்க வரப்பே அந்த எக்யூப்மெண்டோட வந்தாங்க, அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நாங்க 5 மணி நேரத்தை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அரசு தரப்பு சொல்றாங்க. நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, அது ஃபால்ட் ஆயிடுச்சு, இல்ல அந்த டயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கட் ஆயிருச்சு, பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கரூர் சம்பவத்துல இன்னும் ஒரு மர்மமாவே இருக்கு. அது மேல யார் மேல தப்பு இருக்கு? அது கூட்டம் அதிகமா கூடுனாலதான் அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்தாதனாலதான் அப்படி ஆயிடுச்சா, டிஎஸ்பி அவர்கள் சரியா செயல்படலையா, இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே தெரியலையா, ஏன் கூட்டம் கிரௌட் அந்த இடத்துல இவ்வளவு தூரம் மூச்சு திணறல் ஏற்பட அளவுக்கு நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு மீண்டும் தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அதுக்கு முனைப்பு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த முனைப்பு காட்ட டயத்துல தான் இங்க இடியும் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க சிஎஸ்க்கு, இந்த மாதிரி பழைய வழக்கை ஒத்துழைக்க கொடுக்க சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கம், மாநில அரசு இதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லைன்னு சொல்லி இடியில கோர்ட்ல சப்மிட் பண்ணி, கோர்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசையும் பாத்தீங்கன்னா கண்டிச்சிருக்கு, ஏன் ஒத்துழைப்பை கொடுக்கலன்னு சொல்லி. ஆனா இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாநில அரசு இனிமேல் எப்படி ஒத்துழைக்காம இருக்கும்? அவங்களுடைய கட்சி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்கா இன்னைக்கு இருக்கிற முக்கியமான காரணம் அந்த 47 பேருடைய உயிரிழப்பு. அதுல பெண்கள், குழந்தைகள் சொல்லி அது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக மக்களால ஜீர்ணிக்க முடியல. அது குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இல்ல இயற்கையா இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதுதான் அரசாங்கத்தின் கடமை. அப்படி இருக்கிறப்ப இப்ப அந்த ஒத்துழைப்பானது தமிழக அரசு கொடுக்க போகிறதா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினால் உருவாக்கப்பட்ட அரசாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுன்றத உத்தரவு போறாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் பாலாஜி அவர்களுக்கு எதிராக, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தமிழக அரசாங்கத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப தமிழக அரசாங்கம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதா, எடுக்கவில்லையா? ஏன்னா ஆக்ஷன் எடுக்கலன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்களும் சரி, நிறைய அதிமுக நபர்களும் சரி, பொது நபர்களும் சரி, பிஜேபியில இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவோட பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படி மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க அமைத்த கூட்டணியும் பாத்தீங்கன்னா
அந்த திமுக கூட்டணியோடைய அந்த கட்சிகளுடைய ஆதரவு தான் வந்து போய் வாங்கினாங்க. அப்ப திமுக கூட்டணி கட்சியோட ஆதரவு வாங்குறப்பயே அது பி டீமா அப்படின்ற கேள்விகள் வந்து அதிகமா எழ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஊழல் வழக்குல யார் யாரெல்லாம் வந்து உள்ள போறாங்க, இனிமேல் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம டிஏவிசி அதாவது தமிழ்நாடு விஜிலன்ஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணி ஒரு அமைச்சர் மீது வந்து எஃப்ஐஆர் போட்டு முன்னாள் அமைச்சர் மீது எஃப்ஐஆர் போட்டு அவங்க நீதிமன்றத்தில் கொண்டு சென்று தண்டனை வாங்கி கொடுக்கறதை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்காக அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்க வழக்கை வந்து முறையான ஒத்துழைப்பு கொடுத்தாலே எளிதாக அவர் சிறை செல்வது அதாவது நிரந்தரமாக சிறை செல்வது உறுதியாகிவிடும். அது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவத்திலையும் வந்து உண்மை என்ன நடந்துச்சு, எதனால வந்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு தனியா வந்து ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு ஐபிஎஸ் நேரடி ஐபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு விசாரணை குழு வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்சனலா இவர் அமைச்சு அதாவது அபிஷியல் அலாட்னாலும் பர்சனலா அமைச்சு வந்து அது என்னன்னு விசாரிச்சாங்களே வந்து எளிதா தெரிஞ்சுவிடும். இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து மக்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம தாவேக்கா தொண்டர்களும் வந்து இது ரொம்ப ரொம்ப உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாரு நம்ம தலைவர் செந்தில் பாலாஜி அவர்களால தானே அந்த டயத்துல இருந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 10 ரூபா பாலாஜின்னு வந்து பாட போறப்ப டயத்துல தானே இதெல்லாம் அதிகமாக நடந்துச்சு, பாட்டில் வச்சு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய தலைவர் வந்து என்ன செய்ய போறான்றத அதாவது தாவேக்கா தொண்டர்களும் தமிழக மக்களும் ரொம்ப கூர்ந்து நோக்கி உற்று நோக்கி கொண்டிருக்காங்க அரசியல. ஆகையால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்கான்ற கட்சி திமுகவோட பி டீமா இல்ல திமுகவை நாங்க அழிக்க வந்த டீமா அப்படின்றத வந்து உறுதி செய்யக்கூடிய இடமா தான் வந்து இந்த இடத்த அனைத்து அரசியல் விமர்சகர்களும் அனைத்து கட்சியிலும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.